நல்ல வேலை தன்ஷிகா பக்கத்தில் ரொம்ப நேரம் உட்கார விடாம என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து, ட்ரெய்லரை பார்த்து. என்ன அடி அடிக்கிறாங்கப்பா. அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்ப வந்து உட்கார்ந்துருக்காரு. அடிக்கடி அன்புக்கு அன்பு, எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கு. நான் முந்தா நேத்து நான் பார்த்தேன் ஒரு நியூஸ். தன்ஷிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நடிகர் சங்கத்தை ஓபன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லம் வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசுல எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசுல என்ன தோணுதோ பட்டதை பேசுற ஒரு கேரக்டர். அவர் நடிகராக முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திகா ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடிச்ச படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரிச்சவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகரை உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடா இருப்பாப்ல. ஆனா ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். சோ அந்த குழந்தைய நீ நல்லா பாத்துக்கணும் தன்ஷிகா. இந்த அடியெல்லாம் அங்க வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்டர் இதுதான். வேற என்னத்த பேசுறது. மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு. மலர் கொத்து வழங்குறத விட மலர் மாலைகளோடு நீங்க இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ள. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகை எல்லாம் வர வேண்டும். விஷால், உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி, இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம். யோகிடா, நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.